பரிசுத்தரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நல்லவரே மெய் துதிக்கிறோம். வல்லமை உள்ளவரே மெய் துதிக்கிறோம். ஆராதவரே மெய் துதிக்கிறோம் அப்பா. பரிசுத்த ராஜனே மெய் துதிக்கிறோம். அற்புதங்களின் தெய்வமே மெய் துதிக்கிறோம். அதிசயமானவரே மெய் துதிக்கிறோம் அப்பா. காருண்யமே மெய் துதிக்கிறோம். கேடகமானவரே மெய் துதிக்கிறோம். புகலிடமே மெய் துதிக்கிறோம். மகிமையின் மேகமே மெய் துதிக்கிறோம் அப்பா. ஆவியானவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தரே மெய் துதிக்கிறோம். கண்மலையும் கோட்டையும் ஆனவரே மெய் துதிக்கிறோம் அப்பா. நல்லவரே உமக்கு நன்றி. எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தி வருகிறவரே மெய் துதிக்கிறோம் அப்பா. ஏகோவா தேவனே மெய் துதிக்கிறோம். ஏகோவா ராஜனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். நீதியின் சூரியனே மெய் துதிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி. ஆவியானவரே மெய் போற்றுகிறோம். நல்லவரே உமக்கு நன்றி. மகிமைப்படுத்துகிறோம், உயர்த்துகிறோம், மெய் வாழ்த்துகிறோம் அப்பா. சர்வ உலகத்தையும் ஆளுகை செய்கிற அதிபதியானவரே மெய் துதிக்கிறோம். அற்புதங்களின் தெய்வமே மெய் துதிக்கிறோம். மறவாதவரே மெய் துதிக்கிறோம். எபினேசரே மெய் துதிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றியோடு மெய் நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆவியானவரே மெய் துதிக்கிறோம். எங்களுடைய கண்ணீரை காண்கிற தெய்வமே மெய் துதிக்கிறோம். கதறலை கேட்டறிகிறவரே மெய் துதிக்கிறோம் அப்பா. எதிர்கால வாழ்க்கையை ஆசீர்வதிப்பவரே உமக்கு நன்றி. மெய் நன்றியோடு மெய் நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்தரே மெய் துதிக்கிறோம். பரிகாரியாகிய தெய்வமே மெய் நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. உம்முடைய சமூகம் மேலானது ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிற எங்களுக்கு ஆண்டவரே நிரந்தரமான விடுதலையை, நிரந்தரமான ஆசீர்வாதத்தை தந்து எங்களை நடத்துகிறவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். அதிகாலமே தேடுகிறேன், அதிகாலமே தேடுகிறேன். ஆர்வமுடன் நாடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். உலகமெல்லாம் மாயையா, உலகமெல்லாம் மாயையா. உம்மன் ஒன்றே போதுமையா, உம்மன் ஒன்றே போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ஆமாண்டவரே, உங்க பிரசன்னம் எங்களோடு கூட இருந்தால் அது எங்களுடைய வாழ்க்கையில் போதும் ஆண்டவரே.
உம்மை நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம். இந்த நாளை நாங்கள் பாட போகிற பாடல்களை, ஆராதிக்க போகிற ஆராதனைகள், ஜெபிக்க போகிற ஜெப குறிப்புகள், தியானிக்கக்கூடிய வசனங்கள், எல்லா காரியங்களையும் உங்கள் சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து எங்களை நடத்துவீராக. தேவ கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். உம்முடைய வல்லமையினால எங்களை ஆட்கொண்டு நடத்துங்கப்பா. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. அந்த பாடலை நம் கரங்களை தட்டி நம் தேவனுடைய நாமத்தை நம்ம உயர்த்தி பாடுவோம். உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. ஓ தேவ பிரசன்ன என்ன ஆனந்த, ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்த, ஆகாயம் கொண்டு செல்லுதே என்னை, ஆகாயம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. வானத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே என்று பணிகின்றார்களே, வானத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே என்று பணிகின்றார்களே, பூமியிலே மண்ணான நான் உன் நாமம் வாழ்க என்று தொழுகிறேனையா. பூமியிலே மண்ணான நான் உன் நாமம் வாழ்க என்று தொழுகிறேனையா. ஓ தேவ பிரசன்ன என்ன ஆனந்த, ஓ தேவ பிரசன்ன என்ன ஆனந்த, ஆகாயம் கொண்டு செல்லுதே என்னை, ஆகாயம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. தாயானவள் தன் பாலனை மறந்தாலும் நம்மை மறவாதவரே, தாயானவள் தன் பாலனை மறவாடும் நம்மை மறவாதவரே. தகப்பனை போல் இரக்கமுள்ள பரிசுத்தரே உம்மை பணிகின்றேனையா. தகப்பனை போல் இரக்கமுள்ள பரிசுத்தரே உம்மை துதிக்கிறேனையா. ஓ தேவ பிரசன்ன என்ன ஆனந்த, ஓ தேவ பிரசன்ன என்ன ஆனந்த, ஆகாயம் கொண்டு செல்லுதே என்னை, ஆகாயம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடோடு செலவிடுகிற ஒரு நிமிடமும் ஆண்டவரே எங்களுக்கு நித்திய மகிழ்ச்சியினால நிரப்பப்படும்பா.
ஒரு நாளும் பலவானாய் மாற்றுதையா. சமூகத்துல ஜெபிக்கிற ஜெபங்கள் எங்களை பலவானாய் மாற்றும். உம்முடைய சமூகத்துல ஜெபிக்கும் போது எங்களுக்குள்ள அற்புதங்கள் நடக்கும் ஆண்டவரே. என்னை பலவானாய் மாற்றுதையா. என் இயேசுவே உமாவியா ஒரு விசையா என்னை நிரப்பிடுமையா. என் இயேசுவே உமாவியா ஒரு விசையால் என்னை நிரப்பிடுமையா. உலகத்திலே உமக்காக நான் உயிருள்ள நாள் வரையில் உழைத்திடுவேனையா. உலகத்திலே உமக்காக நான் உயிருள்ள நாள் வரையில் உழைத்திடுவேனையா. ஓ தேவ பிரசன்னம் பிரசன்னத்தினால என்ன ஆனந்தம். எங்களுடைய இருதயங்கள் ஓ நிரப்பப்படட்டும். தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே, என்னை ஆகாயம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுதையா. தாயானவள் தன் பாலனை மறந்தாலும் நம்மை மறவாதவரே. தாயானவள் தாய் மறந்தாலும் தன் பாலனை மறவாத ஒரு தெய்வமே. மறந்தாலும் நம்மை மறவாதவரே. தகப்பனை போல் இரக்கமுள்ள பரிசுத்தரே உம்மை பணிகின்றேனையா. தகப்பனை போல் இரக்கமுள்ள பரிசுத்தரே உம்மை பணிக்கிறேனையா. ஓ தேவ பிரசன்ன என்ன ஆனந்த. ஓ தேவ பிரசன்ன என்ன ஆனந்த. ஆகாயம் கொண்டு செல்லுதே என்னை ஆகாயம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுதையா. அல்லேலூயா. நாம் இருந்து ஒரு பாடலை பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தும். ஊற்று தண்ணீரே எங்கள் தேவ ஆவி. பாடலை நாம் கரங்களை தட்டி நாம் பாடுவோம். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வதியும் என் நேசகர்த்தரே, ஆசீர்வதியும் என் நேசகர்த்தரே. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே, கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே, கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே.
பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா ஜீவ தண்ணீராம் இந்த நல்ல கர்த்தரே ஜீவ ஊற்றினால் என்னை நிரப்பிடுமே ஜீவ தண்ணீராம் இந்த நல்ல கர்த்தரே ஜீவ ஊற்றினால் நிரப்பிடுமே கனி தந்திட நான் செழித்தோங்கிட கனி தந்திட நான் செழித்தோங்கிட கர்த்தரின் கரத்தால் நித்தம் கணம் பெற்றிட கர்த்தரின் கரத்தால் நித்தம் கணம் பெற்றிட ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே ஜீவநதியே ஜீவ தண்ணீர் பாய்ந்து செல்லட்டும் ஆண்டவரே. ஊற்று தண்ணீரால எங்களை நிரப்புங்க அப்பா. தாகம் தீர்க்கிற ஜீவ தண்ணீரே எங்கள் மேல வெளிப்படுவதாக. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா ரட்சிப்பின் ஊற்றுகள் எந்தன் சபைகளிலே எழும்பிட இந்த வேளை இறங்கிடுமே ரட்சிப்பின் ஊற்றுகள் எந்தன் சபைகளிலே எழும்பிட இந்த வேளை இறங்கிடுமே ஆத்மபாரமோ பரிசுத்தமோ ஆத்மபாரமோ பரிசுத்தமோ அவளுடன் பெற்றிடவே வரம் தாருமே அவளுடன் பெற்றிடவே வரம் தாருமே ஊற்று தண்ணீரே எங்கள் தேவாவியே நிரம்பி வழியிற ஜீவநதியே ஜீவநதி எங்களை ஆட்கொண்டு நடத்தட்டும் உம்முடைய விசேஷித்த வல்லமையின் கரம் எங்கள் மேல வருவதாக. நிரப்பட்டும்பா ஆண்டவரே, நாங்கள் நிரம்பி வழியிற பாத்திரங்களா உமக்கென்று பயன்படுகிற பாத்திரங்களா எங்களை மாற்றுவீராக. ஜீவநதி எங்களுக்குள்ள பாய்ந்து செல்லட்டும் ஆண்டவரே. ஆத்ம பாரம் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆவியின் கனிகளை நிரப்புவீராக. ஆண்டவரே, எங்களை நிரப்புவீராக. ஒரு விசையாய் நீர் எங்களை நிரப்புவீராக. நேர பெற்ற அந்த அபிஷேக தைலம் எங்க மேல வெளிப்படுவதாக. ரீதலர சபலர தூரமண ஆவியின் வரங்களினால் நிரப்பும் ஆவியானவரே, ஊற்று தண்ணீரே என்னுடைய பாத்திரங்கள் வெறுமையான பாத்திரங்களாய் இருக்கக்கூடாது. நிரம்பி 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 வழியிற பாத்திரங்களாய் வழிதோடுகிற பாத்திரங்களாய் எங்களை மாற்றுவீராக. ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா திறக்கப்பட்டதாம் ஊற்று சிலுவையிலே இரட்சகரின் காயங்களில் வெளிப்படுதே திறக்கப்பட்டதாம் ஊற்று சிலுவையிலே இரட்சகரின் காயங்களில் வெளிப்படுதே பாவக்கரைகள் முற்றும் நீங்கிட பாவக்கரைகள் முற்றும் நீங்கிட பரிசுத்த சமூகத்தில் ஜெயம் பெற்றிட பரிசுத்த சமூகத்தில் ஜெயம் பெற்றிட ஊற்று தண்ணீரே எங்கள் தேவாவியே ஜீவநதியே என்னில் பொங்கி வா ஊற்று தண்ணீரே எங்கள் தேவாவியே மகிமை மேல வெளிப்படுகிற உம்முடைய தயவிற்காய் நன்றி அப்பா. ஊற்று தண்ணீரே எங்க மேல பாயட்டும். உம்முடைய நதி எங்க மேல பாயட்டும் ஆண்டவரே. ஜீவ தண்ணீர் எங்க மேல வெளிப்படுவதாக. ஊற்று தண்ணீரே எங்கள் வற்றாத நதியே எங்க மேல ஊற்றப்படுவதாக. பொங்கி பொங்கி வா ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா கண்மலையை கிளந்து வனாந்தரத்திலே
கர்த்தாவே, உம் ஒவ்வொரு ஜனங்களின் நபர்களுக்குள்ளேயும் தாகம் பரலோக தீர்த்தீரே. நதி, பரலோக கண்மலையை காற்று, விழுந்து ஆண்டவரே, உம்முடைய வனாந்தரத்திலே. விண்ணகத்தின் மேலும் கர்த்தாவே, உம் வெளிப்படட்டும் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும், பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் தண்ணீர் வாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. தண்ணீர் வாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. உத்தரசரே எங்கள் தேவாவியே, திரிவனதிரே பொங்கி வா. உத்தரசரார் எங்கள் தேவாவியே, திரிவனதிரே பொங்கி வா. ஆசீர்வாதியோ என்னை சகர்த்தரே, ஆசீர்வாதியோ என்னை சகர்த்தரே. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பு, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பு. ஊற்று தண்ணீரே எந்த வல்லமை எங்களை நிரப்புகிறதற்காய் நன்றி. நதியே உம்முடைய விசேஷித்த மகிமையின் கரம் எங்க மேல நிரப்பி வழிகிறதற்காய் உமக்கு நன்றி ஆவியானவரே. ஒவ்வொரு நபர்களையும் நிரப்புவீராக ஆண்டவரே. உம்முடைய வல்லமையினால நிரப்புங்க ஆண்டவரே. உமக்கு நன்றி. ரிதலர ரிமரிக்கர ரிஷரதரமனோ ரிமரிதலர ரிமரிக்கரோ ரிதலர சமமவர மகிமையான வல்லமையான கரம் உம்முடைய ஆசீர்வாதங்களின் மேன்மை எங்க மேல வெளிப்படுவதாக. ரிதலர ரிமரிக்கரோ ரிஷரதரமர ரிதலர ரிமரிக்கர ரிஷரதரமனாக்கரோ ரிதலர ரிமரிக்கர ரிஷரதரமன. உம்முடைய மகிமையின் மேன்மை ஆண்டவரே எங்களை மூடுகிறதற்காய் உமக்கு நன்றி. யாரையும் வெறுமையாய் விடாதே. உங்க ஜீவ தண்ணீர், உங்க ஜீவ தண்ணீர் ஆண்டவரே எங்க மேல வெளிப்படுகிறதற்காய் ஊற்று தண்ணீரே எந்த தேவாவியே, ஜீவநதியே பொங்கி பொங்கி வா. ஆவியானவருடைய கரம் நம்ம மேல அளவில்லாமல் வெளிப்படுகிறதற்காய் நன்றி. எங்கள் ஒவ்வொருவருக்கு மேலும் உம்முடைய விசேஷித்த வல்லமை அமரிதலர ரிமரிஷரதர மனரி மருசரபபா ரிதலர சமபபரி கரிதலோ ரிமர மரதலர ரிதலிருக்கரோ ரிதலர சமபபரி கரமணா ரிதலர சபலர ரிதலிருக்கரோ ரிபபபரி கரிமரதலர சுபலர தலரி மரி கருபலோ ரிபபபரி கருபரதலிரசா சுபலர தலரி மரி கரபலா ரிபபபரி கருபலோ தலரசா ரிபலர தலர மரி கரிபலோ ரிபபபர கரதலர சபபா ரிதலர திலர மரி கரதலோ ரிபலர ரி கரதலிர சபபா ரிமரதலர சபரி கருபலோ ரிகரதலா ரிமரதலா ருவலரதா ரிகரவலா ருவலரதலர மரி கரசலா ரிகரதலர சமரி கருபலோ ரிதலர சபலர திலரமனா ரிகபபரதலர சிபலரரோ ரிகரமலர தலரிதலரரோ ரிகபபரதலர மமரிசலா ரிபபபர கரமரிதலரசோ ரிபபபரதலர மனகரோ ஆசீர்வாதியோ என்னை சகத்தரே ஆசீர்வாதியோ என்னை சகத்தரே ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பு 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 ஜீவநதியே பரலோக காற்று எங்க மேல வீசட்டுப்பா. ஜீவநதியே ஊற்று தண்ணீரே எந்த தேவாவியே ஜீவநதியே பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த தேவாவியே ஜீவநதியே என்னை பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த தேவாவியே
ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே ஜீவநதியே மகிமையை அனுபவிக்க பொங்கி வா நதியாய் ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா மகிமையான கரம் எங்க மேல வெளிப்படுகிறதற்காய் நன்றி அப்பா. பரலோக நதி எங்க மேல வெளிப்படுகிறதற்காய் நன்றி. என்னுடைய இருதயங்களை ஆவியானவருடைய அந்த கரம் எங்க இருதயங்களுக்குள்ள வெளிப்படுகிறதற்காய் நன்றி. ஆண்டவரே, நதி தேசம் எங்கும் பாயட்டும். உங்க வல்லமை சபை எங்கும் மூடட்டும் ஆண்டவரே. சாலமோன் ஆலயத்துல உம்முடைய மகிமை மூடினது போல எங்களுடைய மேலும் எங்க சபையின் மேலும் உங்க மகிமை மூடுகிறதற்காக நன்றி அப்பா. ஆசீர்வதியும் என் நேசகர்த்தரே ஆவியின் வரைதலினால் ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும் ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே நிரப்பின உம்முடைய மகிமை ஜீவநதியே பெற்ற உங்க அபிஷேகத்திற்காய் நன்றி அப்பா. ஊற்று தண்ணீரே நாங்கள் வெறுமையான பாத்திரம் ஒவ்வொரு நாளும் ஜீவநதியே என்னை பொங்கி பொங்கி வா ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா ரட்சிப்பின் ஊற்றுக்கள் எந்தன் சபைகளிலே ஏலும் விட வேளை எங்க மத்தியிலே இறங்கினதற்காக உங்க அபிஷேகத்தின் ஆலயங்களை நிரப்பினதற்காக உங்க மகிமையை எங்க மேல ஊற்றின உம்முடைய கிருபைக்காய் நன்றி அப்பா. ஏலும் விட இந்த வேளை இறங்கிடுமே ஆத்ம பாரமும் பரிசுத்தமும் ஆத்ம பாரமும் பரிசுத்தமும் அவளுடன் பெற்றிடவே வரம் தாருமே அவளுடன் பெற்றிடவே வரம் தாருமே ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா ஊற்று தண்ணீரே மூடினதற்காய் நன்றி. ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா நல்லவரே, உம்மை நன்றியோடு உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா.
உம்முடைய அளவில்லாத மகிமை எங்கள் மேலே இறங்கினதற்காய் நன்றி. எங்களுடைய ஆலயம் முழுவதும் உம்முடைய மகிமையினால நீங்கள் நிரம்பி வழிய பண்ணின உம்முடைய தயவிற்காய் நன்றியப்பா. ஒவ்வொரு நாளும் இன்னும் உம்முடைய மகிமையை அனுபவிக்க உங்கள் பிரசன்னத்தில் நிரம்பி வழிய உதவி செய்வீராக. சபை எங்கும் நதிகள் பாயட்டும் ஆண்டவரே. எங்கள் தேசம் எங்கும் உம்முடைய வல்லமை பாய்ந்து செல்லட்டும்பா. இன்னும் ஆண்டவரே விசேஷித்த வரங்களினால, விசேஷித்த உம்முடைய நன்மைகளினால ஆண்டவரே இன்னும் பலமாய் நீர் எங்களை நிரப்பி நடத்தும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் அப்படியே அமர்ந்து கொள்வோம். இந்த நாளை நம்ம மாவட்டங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். சிவகங்கை மாவட்டத்திற்காக, ராமநாதபுரம் மாவட்டத்திற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். மாவட்டங்களில் கர்த்தருடைய எழுப்புதல் உண்டாகணும். மாவட்டத்தில் இருக்கிற ஜனங்கள் ரட்சிக்கப்படணும். எல்லாருக்குள்ளேயும் கர்த்தருடைய ஆவியானவருடைய வல்லமை வெளிப்படணும். விக்கிரக கிரியைகள் எல்லாம் அழிக்கப்படணும்னு சொல்லிட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் ஒருமனப்பட்டு நாம் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஜெபித்து கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தும். ஆமென். சிவகங்கை மாவட்டம் ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் என்னென்ன குறைபாடுகள் இருக்கோ அத்தனையும் ஆண்டவர் சந்திக்கணும். எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படணும். எல்லா குற்றங்களும் மன்னிக்கப்படணும். இயேசுவின் நாமத்தினால நாம் இந்த மாவட்டம் 2 மாவட்டத்தையும் இயேசுவின் நாமத்தினால தேர்வு செய்து இந்த மாவட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பொல்லாத ஆவிகள் நிர்மூலமாக்கப்பட்டு கடன் கஷ்டங்கள் நீக்கி குழந்தை பாக்கியம் இல்லாத குழந்தை பாக்கியத்தை கொடுத்து புத்திர பாக்கியத்தை கொடுத்து திருமண தடைப்பட்டு நிற்கிற திருமணங்களை நடத்தி வைக்கிறதுக்கு நம்ம பிதாவினுடைய நாமத்தை சொல்லி நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். இயேசுவின் நாமத்தினால நாம் இப்போ ஜெபிக்க போகிறோம். எனது ஜெபிங்க. ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமை பெறட்டும். உம்முடைய நாமத்துக்கு சோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய கிருபைக்கு சோத்திரம் ஆண்டவரே. நீர் கூட இருந்த ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த தேசத்துக்குள்ளே சிவகங்கை மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொல்லாத ஆவிகளை இப்பொழுது நிர்மூலமாக்குங்கப்பா. உங்களுடைய கிருபையினால் நிர்மூலமாக்குங்க. உங்களுடைய மகிமையினால் நிர்மூலமாக்குங்க. உங்களுடைய வல்லமையினால் நிர்மூலமாக்குங்க. இப்பொழுதே நிர்மூலமாகட்டும் ஆண்டவரே. உங்கள் சபையார்களெல்லாம் நாங்கள் ஒன்றா சேர்ந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வல்லமையினால் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அனைத்து பொல்லாத ஆவிகளும் நிர்மூலமாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பரலோக பிதாவே, நாங்கள் உண்மை துதிக்கிறேன் இசப்பா. இந்த நேரத்தில் எங்களை ஜெபிக்க கொடுத்த நம்முடைய கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டத்தை நம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். 2 மாவட்டத்தில் நம்முடைய ஆசீர்வதிக்கிற வல்லமை இறங்குவதாக நீங்க தாமே எல்லா குறைவுகள் நிறைவாக்கும்படியாக நாங்கள் மாவட்டத்திற்கு எல்லா தேவைகள் நீங்க தாமே சந்திக்கும்படியாக மாவட்டத்தில் ஆளுகை செய்ய நினைக்கிற எல்லா கிரிகளும் அழிக்கப்படும்படியாக எல்லா துரைத்தனங்கள் எல்லாம் அழிக்கப்படும்படியாக அதிகாரங்கள் அழிக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா.
உலகத்தின் அந்தகார லோகாதிபதியுடைய கிரிகள் எல்லாம் அழிக்கப்படும்படியாக விக்கிரக ஆவியினுடைய கிரிகள் எல்லாம் நிர்மூலமாக்கப்படட்டும். சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு எல்லா பாவங்களையும் மன்னிக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம். சாபமான கிரிகள் எல்லாம் நிர்மூலமாக்கப்படுவதாக. ஒவ்வொரு ஜனங்களை ஆசீர்வதிக்கப்பட வாழ உதவி செய்தருங்கப்பா. ஆசீர்வாத தடைகளை உண்டு பண்ணுகிற எல்லா கிரிகளையும் 2 மாவட்டத்தை விட்டு வெளியேறும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜனங்களை ஆசீர்வாதமா இருக்கு நீங்க உதவி செய்தருங்க. எல்லா கடன் பிரச்சனை நீங்க தாமே மாற்றும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். குழந்தை இல்லாதவருக்கு நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்க நீங்க உதவி செய்தருங்கப்பா. வேலை இல்லாதவருக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்க நீங்க கிருபை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். திருமண தடைகள் எல்லாம் மாற நீங்க உதவி செய்தருங்க. ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வதிக்கிற வல்லமை வெளிப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். 2 மாவட்டத்துல இப்பொழுது இருக்கிறதை பார்க்கல 1000 மடங்கு ஆசீர்வாதங்களை காண உதவி செய்யுங்கப்பா. அநேக ஜனங்கள் ஆண்டவரே உம்மை ரட்சிக்கப்பட உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதமான மாவட்டமா நீங்க தாமே மாற்றும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். வல்லமை 2 மாவட்டத்திலே ஊற்றப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே 2 மாவட்டத்திலே எந்த ஒரு குறைவோடு ஜனங்கள் இருக்கவே கூடாது. எல்லா வியாதிகளிலிருந்து விடுதலை தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். பாவங்கள் சாபங்கள் எல்லாம் அழிக்கப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். 2 மாவட்டத்திலே நீங்க தாமே ஆசீர்வதிக்கும்படி நன்றி கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜெபத்தை கேட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென். சங்கீதம் 109:1 படிங்க. நான் துதிக்கும் தேவனே மௌனமாயிராதேயும். நாம் துதிக்கிற தேவன் மௌனமாக இருக்கக்கூடாதான். எப்படி சொல்கிறாரு? நான் துதிக்கிற தேவன் மௌனமாக இருக்கக்கூடாது. அவர் வெளிப்படையாக துதிக்கிறதுக்கு நமக்கு கிருபை தரணும். நமக்கு கிருபையை கொடுத்தா நாம் துதிப்போம். நமக்கு கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் முன்னாடி உட்காந்து நம்ம ஜெபம் பண்ணணும். ஆண்டவர்கிட்ட நம்ம மண்டாடி ஜெபிக்கணும். அவர்கிட்ட மண்டாடி ஜெபித்தா நம்ம கிருபையை பெறலாம். அப்படி கிருபையை பெறும்போது நாம் என்னெல்லாம் இறைவன்கிட்ட கேட்குறோமோ அதெல்லாம் அவர் தர வல்லமை உள்ளவர். அப்படிப்பட்ட தேவன் நம்ம கூட இருக்கார். நம்ம துதிக்கிறதுலேயே நம்ம மௌனம் சாதிக்கக்கூடாது, நேரத்தை பார்க்கக்கூடாது, காலத்தை பார்க்கக்கூடாது. ஆண்டவரை துதிக்கிறதுக்கு நேரங்காலம் தேவையில்லை. அவரை துதிக்கணும்னா நாம் எப்படியெல்லாம் துதிக்கணுமோ அப்படியெல்லாம் துதிக்கலாம். அவர் நம்மளுக்கு வரம் தரக்கூடிய தகப்பன் மட்டுமில்லை, நம்மளை வாழ வைக்கிற தகப்பனும் கூட. அவர்கிட்ட இருக்க வல்லமை யார்கிட்டையுமே கிடையாது உலகத்தில். அப்படிப்பட்ட வல்லமை உள்ள தேவன் நம்ம கூட இருக்கும்போது நம்ம பயந்து வாழ வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம துதிக்க பாத்திரர்கள் துதியுங்க, ஆண்டவரை நோக்கி துதியுங்க. பொல்லாத ஆவிகளாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பொல்லாத ஆவிகள், இந்த ஏரியாவோட ஆக்சிடெண்ட்டு கொண்டு வர பொல்லாத ஆவி, மதுக்கடைகளை திறந்து வச்சு மதுவை குடிக்க வச்சு மக்களை அழிக்கிற பொல்லாத ஆவி, இன்னும் சொல்லப்போனால் திருடர்களை உருவாக்கி திருட வைக்கிற பொல்லாத ஆவி, இப்படி பலவிதமான ஆவிகள் இந்த பூமியில் நடமாடுது. ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்டத்தில் இந்த ஆவிகள் முற்றிலும் அழிக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதை நீடித்து இருக்கக்கூடாது ஆண்டவரே. இந்த 2 மாவட்டமும் பரிசுத்தமாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வல்லமையில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபையில் ஜெபிக்கிறோம்ப்பா. உம்முடைய ஆவியில் ஜெபிக்கிறோம். நீ அற்புத தேவன். உன்னை காணாத உலகம் கிடையாது ஆண்டவரே. நீர் இருக்கும்போது நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. உன்னை நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. இந்த சபை மக்கள் உன்னை நம்பி இருக்காங்க ஆண்டவரே. நீர் ஆசீர்வதித்து கொடுங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம். அன்பர்ல பிதாவே துதிக்கிற சதைகிற ஏசப்பா. இந்த வேளை ஜெபிக்க கொடுத்த நல்ல கிருபைக்கு நன்றி ஏசப்பா. சிவகங்கை மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்க ஜனங்களுக்காக ஜெபிக்கிற ஏசப்பா. செயல்பட நில ஆக்சிடென்ட் ஆவிகள் அழிக்கப்படும்படியாக கொள்ளைகள் மாற உதவி செய்யுங்க ஏசப்பா. மாற உதவி செய்யும்படியாக செயல்படும்படியாக ஜெபிக்கிற ஏசப்பா. ஆமென். இருக்க எல்லா பகைமைகள் மாற உதவி செய்யுங்க. மாற உதவி செய்யுங்க. இருக்க உதவி செய்யுங்க ஏசப்பா. ஆமென். தேவன் அறிய உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே ரட்சிக்கப்படுத்துவீராக ஏசப்பா. ஆமென். ஒவ்வொரு ஜனங்களுக்குள்ளே கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆமென். ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால அழிக்கப்படுவதாக இயேசப்பா. உம்மை முழு உள்ளத்தோடு துதிக்க உதவி செய்யுங்க இயேசப்பா. இந்நேரம் உம்மை துதித்துக் கொண்டிருக்க உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஜனங்களை கர்த்தர் தாமே பாதுகாத்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஜனங்களுக்குள்ள இருக்கிற எல்லா பயங்களும் மாறுவதாக இயேசுவின் வல்லமை தாமே செயல்படும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே பாதுகாத்து வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே.
உலக ஒளியாய் மழை மேலமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே, வெளிச்சம் கொடுக்கணுமே, உம்மோடு இருக்கணுமே, ஐயா உம்மை போல் மாறணுமே. ஓடும் நதியின் ஓரம் வளரும் மரமாய் மாறணுமே, எல்லா நாளும் இலைகளோடு கனிகள் கொடுக்கணுமே, ஐயா கனிகள் கொடுக்கணுமே, உம்மோடு இருக்கணுமே, ஐயா உம்மை போல் மாறணுமே. உலக பெருமை இன்பம் எல்லாம் குப்பையாய் மாறணுமே, ஐயா குப்பையாய் மாறணுமே, உம்மோடு இருக்கணுமே, உம்மை போல் மாறணுமே, உம்மையே என்றும் கண்முன் வைத்து ஜெபிக்கணுமே, ஓடி ஜெபிக்கணுமே, நான் உம்மோடு இருக்கணுமே, ஐயா உம்மை போல் மாறணுமே. ஆத்ம பார உருக்கத்தோடு அடுது புலம்பணுமே, இரவும் பகலும் விழித்து ஜீவிக்கும் மெய்ப்பனாகணுமே, ஐயா மெய்ப்பனாகணுமே, உம்மோடு இருக்கணுமே, ஐயா உம்மை போல் மாறணுமே. பேய்கள் ஓட்டி வல்லமையோடு பிரசங்கம் பண்ணணுமே, கடிமையான பாறை இதயம் உடைந்து நொறுங்கணுமே, நான் உன்னோடு இருக்கணுமே, ஐயா உம்மை போல் மாறணுமே. வார்த்தை என்னும் வாளை ஏந்தி யுத்தம் செய்யணுமே, விசுவாசம் என்னும் கேடையத்தால் பிசாசை வெல்லணுமே, நான் உம்மோடு இருக்கணுமே, ஐயா உம்மை போல் மாறணுமே. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நேரத்தில் ஆண்டவரே ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீ தருகிறீர் ஆண்டவரே, நீ கொடுக்குற ஒவ்வொரு வார்த்தைகளும் பிரசங்கங்களும் நல்லபடியாக இந்த ஜனங்களுக்கு மக்களுக்கு மத்தியில் போய் சேரணும் ஆண்டவரே. இந்த இதை பொறுத்தனை பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை பேரும் இயேசுவின் நாமத்தினால எல்லா பாவங்களிலிருந்து விடுதலையாகி மக்களுக்காக வாழக்கூடிய ஒரு வல்லமையை அவருக்கு கிடைக்கணும் ஆண்டவரே. அதனால் உங்களுடைய நாமம் மகிமை பெறணும் ஆண்டவரே. இந்த நேரத்தில் சிவகங்கை மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொல்லாத ஆவிகள், அதாவது இளம் குழந்தைகளை கற்பழிப்புக்கு கொண்டு வர பொல்லாத ஆவிகள், திருட்டுத்தனத்தை கொண்டு வர பொல்லாத ஆவிகள், வறுமையை கொண்டு வர பொல்லாத ஆவிகள், கடன் கஷ்டத்தை கொண்டு வர பொல்லாத ஆவிகளை நிர்மூலமாக்கணும் ஆண்டவரே. இந்த நாளில் நிர்மூலமாகணும் ஆண்டவரே. இனிமேல் இந்த மாதிரி கஷ்டங்கள் இருக்கக்கூடாது ஆண்டவரே. ஒவ்வொருவரும் பொறாமையின் ஆவிகள் நிர்மூலமாக்கப்படட்டும். செய்வனை மந்திர சூனியங்களை கொண்டு வர பொல்லாத ஆவிகள் நிர்மூலமாக்கப்படட்டும். இப்பொழுது நிர்மூலமாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. யாராவது ஜெபிங்க ஆண்டவருக்காக. இயேசுவின் நாமத்தினால ஜெபிங்க.
பொல்லாத ஆவிகள் நிர்மூலமாக்கப்படட்டும், பொல்லாத கட்டுக்கள் நிர்மூலமாக்கப்படட்டும். அன்பை பரலோக பிதாவையும் நாங்கள் துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறேன் சபா. ஆமென். அந்த ஆண்டவரே எங்களை ஜெபி கொடுத்துக்கா என்று செலுத்துகிறோம். ஆமென். இப்போது ஆண்டே சிவகங்கை மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டத்துக்காக கூட ஜெபிக்கிறோம். ஆமென். மாவட்டத்திலே ஆசீர்வாதத்தை திருடுகிற எல்லா கிரியையும் ஆமென். ஆண்டவரே, அநேக ஆண்டு பெண் கற்பழிப்புலாம் நடக்குதே சபா. ஆமென். பெண்களுக்கு ஆண்டு இந்த காலத்துல பாதுகாப்பு இல்லையே ராஜா. ஆமென். ஆண்டே, உம்மை தவிர ஆண்டவரே வேற யாராலையும் ஆண்டே பாதுகாக்க முடியாது ராஜா. ஆமென். ஆண்டே, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாதுகாப்பு கொடுங்க. ஆமென். சிறு பிள்ளைகளை கூட ஆண்டவரே சபா அந்த கொடூரமான செயல்கள் நடத்துறாங்களே சபா. ஆமென். அந்த வன்கொடுமைகளை எங்க தேசத்தை விட்டு எங்க மாவட்டத்தை விட்டு மாறட்டே சபா. ஆமென். ஆண்டே சபா, அப்படியே ஆண்டே தவறுகளை செய்ய வைக்கிற எல்லா கிரியில் அழிக்கப்பட்டோம். ஆமென். ஆண்டே, கல்லான இருதயத்தை கொடுக்கிற எல்லா பிசாசு கிரியில் அழிக்கப்பட்டோம். அழிக்கப்படும்படியாக ஆண்டே, சகோதரிகளை போல நேசிக்க உதவி செய்யுங்க. ஆமென். ஆண்டே, பெத்த பிள்ளைகளை போல ஆண்டே நினைக்க உதவி செய்யுங்கப்பா. சபா, அந்த ஆமென். தவறான இச்சையை தூண்டி விடுகிற எல்லா கிரியில் அழிக்கப்பட்டோம். இந்த ஆமென். வல்லமை எங்க 2 மாவட்டத்துக்குள்ளே செயல்பட்டு ராஜா. ஆண்டே, ஆமென். மாவட்டத்துல ஆண்டே வறுமையோடு இருக்க ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். சபா, எல்லா வறுமை நிலைகள், ஏழ்மை நிலைகள் மாறட்டே சப்பா. ஆமென். இந்த மாவட்டம் ஆண்டு செழிப்பான மாவட்டமாய் மாற உதவி செய்யுங்க. ஆமென். ஆண்டே, ஜனங்களுடைய தரித்திரங்களை மாற்றுங்க ஏசப்பா. ஆமென். சபா, ஆண்டே, என்ன காரியங்கள் குறைவோடு இருக்காங்களோ அதை நிறைவாக்குங்க ஏசப்பா. ஆமென். சபா, அநேக குடும்பங்கள் ஆண்டே கடன் பிரச்சனையோடு பாதிக்கப்பட்டிருக்காங்களேப்பா. ஆமென். சபா, எங்க 2 மாவட்டத்தில் ஆண்டே கடன்களை வாங்கி வச்சு அடிமைப்படுத்துற எல்லா கிரியில் அழிக்கப்பட்டு ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதம் தாமே 2 மாவட்டத்திலே உண்டாகட்டும் ராஜா. ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதம் தான் ஆண்டவரே சபா, ஜனங்களுக்கு நிரந்தரங்க ஜனங்கள் ஆமென். அறியட்டுப்பா. சபா, எந்த ஒரு தவறான கிரியைகளான ஆண்டு சபா பணம் சம்பாதிக்க கூடாது ராஜா. ஆண்டே, நீதியின் அடிப்படையில் ஆண்டு ஜனங்கள் ஆண்டு உயர்ந்திருக்க உதவி செய்யுங்க. ஆமென். உயர்வுகள் ஆண்டு எங்க 2 மாவட்டங்களை பார்க்க உதவி செய்யுங்க. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். மத்தேயு 11:5 படிங்க. இயேசுவின் நாமத்தினால தேவனுடைய குருடர் பார்வையடைகிறார்கள், அடைகிறார்கள். சப்பானிகள் நடக்கிறார்கள், ஆமென். குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், ஆமென். செவிடர் கேட்கிறார்கள், ஆமென். மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், ஆமென். தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. ஆமென். இதெல்லாம் யாருனால் நடக்குது? ஆண்டவர்னால் நடக்குது. ஆண்டவருக்கு யார் சொல்கிறது? நாம் சொல்லணும். சபை மக்கள் சொல்லணும். சபை மக்கள் அவர் குஷ்டரோகமாக இருக்கார், அவர் குணப்படுத்துங்கப்பா. அவர் குருடராக இருக்கார், அவர் கண் பார்வை கொடுங்கப்பா. அவர் நடக்க முடியாத முடவராக இருக்காருக்கு, அவருக்கு நடக்க இது கொடுங்கப்பா. அவர் உணவுக்கு வழி இல்லாமல் கிடக்கிறாருக்கு, அவருக்கு உணவு கொடுங்கப்பா. இதையெல்லாம் நம்ம சபை மக்கள் தான் ஆண்டவருக்கு தெரியப்படுத்தணும். அது எப்போ நம்ம தெரியப்படுத்துவோம்? ஜெபம் பண்ணும்போது, உட்காந்து ஜெபிக்கும்போது, ஆண்டவரே இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டம் விலகணும், இந்த ஊரில் இருக்க மக்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டம் விலகணும், இங்கே இருக்க நோய்கள் விலகணும், இந்த குஷ்டரோகம் குணமாகணும் அப்படின்னு நம்ம அவர்கிட்ட விண்ணப்பம் தெரிவித்தோம்னா அவர் அதை நிறைவேற்றி கொடுக்க வல்லமை உள்ளவர் தான் நம்ம ஆண்டவர். அதனால் அந்த ஆண்டவர்கிட்ட நாம் இப்போ ஜெபிக்க போகிறோம். குருடர்கள் பார்வையடையணும். இந்த 2 மாவட்டத்திலையும் ஊமைகள் பேசணும், வறுமைகள் ஒழியணும், வல்லமை இறங்கணும், தேவனுடைய கிருபை உண்டாகணும், மகிமை உண்டாகணும், சபைகள் பெருகணும். எங்கே பார்த்தாலும் சபை மக்கள் பெருகி வழியணும், சபையோர்கள் தேடி நம்மளை தேடி ஓடி வரணும். எல்லா நம்மளுடைய வார்த்தைகள் ஆண்டவருடைய பார்வையில் எல்லா மக்களும் ஓடி வந்து நம்மளை ஆசீர்வதிங்கன்னு ஆண்டவருடைய குழந்தைகள்கிட்ட முன்னாடி நிற்கணும். உலகத்தார் முன்னாடி வந்து நிற்கணும். நாம் போய் உலகத்தார் முன்னாடி நாம் நிற்கக்கூடாது. நாம் நின்னா ஆண்டவருடைய பிள்ளைகள்னு சொல்கிறதுக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும். அதனால் நாம் முறைப்படி ஜெபித்து இத்தனை குருடர்கள், முடவர்கள், நொண்டிகள், ஊனமானவர்கள், உணவுக்கு வழி இல்லாதவர்கள், படிப்பறிவு இல்லாதவர்கள், மது போதையில் மயங்கி கிடக்கிற இவர்களுக்கெல்லாம் நாம் தான் ஜெபிக்க முடியுமே தவிர நாம் ஜெபிக்கணும். அதனால் ஆண்டவர்கிட்ட நீங்கள் எல்லோரும் ஜெபிங்க. இப்போ ஆண்டவரே உம்முடைய நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. குருடர்கள் பார்வையிடணும்ப்பா. ஆண்டவரே குஷ்டரோகி குணமாகணும்ப்பா. ஆண்டவரே ஊமைகள் வாய் பேசணும்ப்பா. ஆமாம் ஆண்டவரே ஒவ்வொருவருடைய கல் நெஞ்சமும் நொறுக்கப்படணும். ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால அனைவருடைய கல் நெஞ்சமும் நொறுக்கப்படணும். ஆண்டவரே நீங்கள் கூட இருந்து ஆசீர்வதிக்கணும்ப்பா. உங்களுடைய வல்லமை இருக்கணும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் நீங்கள் கூட இருக்கணும் ஆண்டவரே. எல்லாம் உன் கிருபையினால் நடக்கணும் ஆண்டவரே. எல்லாம் உன் வல்லமையினால் நடக்கணும் ஆண்டவரே. எல்லாம் உன்னுடைய மகிமையில் நடக்கணும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் தந்தை எங்களை ஜெபிக்க வைக்கிறீர் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஆண்டவரே.
எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் ஜெபிப்பேன், எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் ஜெபிப்பேன். ரத்தம் சிந்தி மீட்பவரே, இரக்கம் நிறைந்தவரே, உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். அபிஷேகத்தில் அணைப்பவரே, ஆறுதல் நாயகரே, உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உந்தன் பாதம் அமர்ந்திருந்து ஓயாது முத்தம் செய்கின்றேன், உந்தன் பாதம் அமர்ந்திருந்து ஓயாது முத்தம் செய்கிறேன். உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீரானையா, நல்ல பங்கு நீரானையா, உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். வருகையில் எடுத்துக்கொள்வீர், கூடவே வைத்துக் கொள்வீர், என்னை கூடவே வைத்துக் கொள்வீர். உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உளையான சேற்றில் நின்று தூக்கி எடுத்தவரே, உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உந்தன் நாமம் உயர்த்திடுவேன், உன் விருப்பம் செய்திடுவேன், உன் விருப்பம் செய்திடுவேன். நல்ல ஆண்டவரே, உம்முடைய நாமத்தில் ஜெபிக்க வைத்ததற்காக நன்றி ஆண்டவரே. இந்த வார்த்தையை கேட்டவர் எங்கெல்லாம் கேட்குறாங்களோ அவங்களும் ஆசீர்வாதம் அடையணும் ஆண்டவரே. உம்முடைய சபை முழுவதும் ஆசீர்வாத சபையாக மாறணும் ஆண்டவரே. வெறும் ஆசீர்வாத சபையாக இருக்கக்கூடாது ஆண்டவரே. மிகப்பெரிய எழுப்புதலின் ஆசீர்வாத திருச்சபையாக இது அமையணும் ஆண்டவரே. நான் இந்த ஆசீர்வாத திருச்சபையில் கோடான கோடி மக்கள் வந்து இந்த ஆசீர்வாத திருச்சபையில் இருக்கக்கூடிய நோய் நொடிகள் கஷ்டங்கள் துன்பங்கள் நீங்கணும் ஆண்டவரே. அந்த அளவுக்கு இந்த ஆசீர்வாத திருச்சபை மகிமை அடையணும் ஆண்டவரே. அதற்காக எங்களால் முடிஞ்ச அளவு நாங்கள் உன்னிடத்தில் மன்றாடி ஜெபித்து கொண்டே இருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வல்லமையை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால பிதாவுடைய நாமத்தினால தேவ பிள்ளைகளுக்கு உம்முடைய வல்லமை போய் சேரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமேன் ஆமேன் சொல். அல்லேலூயா. ஆமென். ஒரே ஒரு வசனத்தை லைட்டாக ஆமென், ஒரு நிமிஷம் மட்டும். ஆமென். 1 நாளாகமும் 14வது அதிகாரம் 16வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். 1 நாளாகமும் 14, 16. ஆமென்.
தேவன் தனக்கு கற்பித்தபடியே ம் தாவீது செய்தபோது ம் பெலிஸ்தரின் இராணுவத்தை கிபியோன் துவக்கி காசேர் மட்டும் முறியடித்தார்கள். நல்ல கவுனிங்க. கர்த்தர் கற்பித்தபடி தாவீது வாழ்ந்ததுனால எதிரிகளை தாவீது முறியடித்தான். அல்லேலூயா, ஆமென். தாவீதினுடைய வாழ்க்கையை நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா எந்த காரியத்தை செய்ய வேண்டுமானாலும் அது கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையாக இருக்குதா அப்படின்னு தான் கவனிக்கிறார். அல்லேலூயா. அவர் தேவன் சொல்ல 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 இவர் கேட்டதுனால எதிரிகள் ஒருத்த கூட தாவீதுக்கு முன்னாடி எதிர்த்து நிற்க முடியாத நிலையை கர்த்தர் என்ன செஞ்சார்? நீங்கள் பாருங்கள், அதே 1 நாளாகமத்தில் 14வது அதிகாரத்தில் 9வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். பெலிஸ்தர் வந்து ரெப்பாயீம் பள்ளத்தாக்கிலே பரவி இருந்தார்கள். எப்படி இருந்தாங்களா? பரவி இருந்தார்கள். ரொம்ப பல்லாயிரக்கணக்கான பேர் பரவி இருக்கிற அந்த சூழ்நிலையில தாவீது என்ன செய்யறார் பாருங்க. அந்த 10வது வசனத்தை வாசிங்கன்னா தெரியும். பெலிஸ்தருக்கு விரோதமாக போகலாமா? இப்ப இவ்வளவு ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் எதிரிகளினுடைய இராணுவம் சூழ்ந்து நிற்கிறப்போ இப்ப தாவீது தேவனிடத்துல போய் கேட்கிறாரு, சண்டை போட போகவா வேண்டாமா? எதிரி வந்து நிற்கிறாங்க, நமக்கு படபட போறோம், பயம் வரும், என்ன செய்யணும்னு புரியாத நிலைகள் நமக்கு ஏற்படும். ஆனா தாவீதை பாருங்க, பெலிஸ்தருக்கு விரோதமாக போகலாமா, அவர்களை என் கையில் ஒப்பு கொடுப்பீரா அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன். அல்லேலூயா. நான் நினைக்கிறேங்க, நம்மளுடைய வாழ்க்கையில எந்த காரியமா இருந்தாலும் ஆண்டவரிடத்துல கேட்டு செஞ்சு பாருங்க, அதுல நமக்கு தோல்வியே வராது. நான் வீடு கட்டலாமா, கேளுங்க. இந்த இடத்த வாங்கலாமா, கேளுங்க. இந்த வியாபாரத்தை செய்யலாமா, கேளுங்க. இந்த இடத்துல இந்த நிலையை வைக்கலாமா, கேளுங்க. இந்த மாதிரி நான் ஓடு கட்டலாமா, கேளுங்க ஆண்டவர்கிட்ட. இந்த பொருளை வாங்கலாமா, ஆண்டவரிடத்துல கேளுங்க. தாவீது எந்த காரியமானாலும் கர்த்தரிடத்துல கேட்டு 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 செஞ்சதுனால அவ வாழ்க்கையில ஒரு இடத்துல கூட தோல்வி வரல. இந்த படிப்பை படிக்கலாமா, கேளுங்க. இந்த ஸ்கூல்ல போய் சேரலாமா, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் நிச்சயம் நமக்கு பதில் கொடுப்பார். தொடக்கத்தில் வேணா நமக்கு சின்ன சின்ன தடுமாற்றங்கள் வருவது மாதிரியே நமக்கு என்ன செய்யும், நமக்கு தெரியும். ஆனா போக 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 ஆண்டவர் நிச்சயமா என்கிட்ட சொல்லுவாருங்க, பேசுவாருங்க. அந்த மனநிலை நமக்கு என்ன செய்ய ஆரம்பிச்சிடும், வர ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. அப்போ ஒரு காரியத்தை நீங்க நல்லா புரிந்து கொள்ளுங்க. தாவீது கர்த்தர் கற்பித்தபடி எல்லாம் செய்தான், அதனால அவனுடைய வாழ்க்கை ஜெயம் உள்ளதா இருந்தது. அல்லேலூயா. இப்போ என் வாழ்க்கை வெற்றி உள்ள வாழ்க்கை நான் வாழணுங்க. எனக்கு கர்த்தர் கொடுத்த இந்த வாழ்நாள் முழுவதும் ஒரு இடத்துல கூட நான் தோல்வி அடையக்கூடாதுங்க அப்படின்னா கர்த்தர் கற்பித்தபடி ஜெய ஆரம்பிங்க. எனக்கு ஒரு வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சங்கீதம் எழுதின புஸ்தகத்தில் வேகம் அப்படி எடுத்துக்கொள்ளுங்க. ஆமேன். ஞாபகம் வர்றதுனால அதை நான் சொல்லுகிறேன். சங்கீதம் எழுதின புஸ்தகம் 34வது அதிகாரம்னு நான் நினைக்கிறேன். ஆமேன். அந்த வசனத்தை இன்னைக்கு கூட நம்ம இந்த பாஸ்டர்னுடைய பேரன் அந்த மரணத்தினுடைய நிலைகளை நம்ம போய் நின்றுட்டு வந்ததுனால நான் ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்போ அந்த 19வது வசனத்தை நான் வாசிக்கும்போது அந்த நீதிமான் 34:19 நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவை எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். நீதிமானுக்கு வருகிற துன்பங்கள் எப்படி இருக்கும்? அநேகமா இருக்கும். கொஞ்சம் நஞ்ச பிரச்சனை வராது, நிறைய பிரச்சனைகள் வரும். ஆனாலும் வசனம் சொல்லுது, கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து என்ன செய்வாராம், அவனை விடுவிப்பார். அல்லேலூயா. எந்த இடத்துலையும் அவனுடைய எலும்புகள் என்ன செய்யப்படுறது இல்லையா? ஆமா, அந்த 20வது வசனத்தை பாருங்க. அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார், அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. கைத்தட்டுங்களே ஆண்டவருக்கு. அல்லேலூயா. ஒரு இடத்துல என்ன செய்யப்பட போறதில்லை, முறிக்கப்பட போறதில்லை. எனக்கு இதை வாசிக்கிறப்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமா எனக்கு இருந்தது. ஆமா, நான் நீதிமானாய் வாழ ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க. அதுதான் என்னுடைய ஜெபமா இருந்தது. அல்லேலூயா. அந்த 17வது வசனத்தை பாருங்களேன். நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் சொல்லுங்க எப்படியா
எல்லா சொல்லுங்க, எல்லா உபத்திரவங்களுக்கு இருந்து நீங்களாக்கி விடுகிறார். அப்ப நான் தாவீதை போல எதை செஞ்சாலும் கர்த்தருக்கு முன்பாக கேட்டு செய்தால் கர்த்தர் என்னை எல்லா உபத்திரவங்களிலிருந்து என்னை நீங்களாக்கி என்னை காத்துக்கொள்வார். கை தட்டுங்களே, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே, அல்லேலூயா. பொம்பளை பிள்ளைங்க, ஆம்பளை பசங்க, பெத்தவங்க, தாய்மார்கள், தகப்பன்மார்கள், இந்த மணமகன் வேணுமான்னு கேளுங்க. ஆண்டவரிடத்துல கேளுங்க. இந்த மணமகள் எனக்கு கரெக்டாக இருக்குமான்னு ஆண்டவர்கிட்ட என்ன செய்யுங்க, கேளுங்க. நானா போய் ஒரு வேலையில் சேரக்கூடாது, நானா போய் ஒரு ஸ்கூலில் சேரக்கூடாது, நானா போய் ஒரு கல்லூரியில் சேரக்கூடாது, நானா போய் இந்த இடத்துல ஒரு வீட்டை கட்டக்கூடாது, நானா போய் எனக்குன்னு ஒரு மணமகளை தேடக்கூடாது, நானா போய் எனக்குன்னு ஒரு மணமகனை நான் என்ன செய்யக்கூடாது. இல்லை, கர்த்தருடைய சமூகத்தில் என்ன செய்யுங்க, கேளுங்க. தாவீது கர்த்தரிடத்துல எல்லாத்தையும் கேட்டார். கர்த்தர் தாவீதுக்கு கொடுத்து 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 தாவீது வாழ்க்கையை ஜெயமுள்ள வாழ்க்கையை மாற்றி காண்பித்தார். அல்லேலூயா. நம்மளுடைய வாழ்க்கைகள் நிறைய பிரச்சனைகள் வரும், இடுக்கண்கள் வரும். எல்லாத்துலேயும் கர்த்தர் நம்மளை காப்பாற்றிடுவார். நம்ம எலும்புகள் முறிக்கப்படாது. அல்லேலூயா. நமக்கு நிறைய துன்பங்கள் வரலாம், வராமல் இருக்காது. நீதிமானுக்கு துன்பங்கள் என்ன செய்யும், வரும். ஆனால் எல்லாத்துலேருந்து நம்மளை காப்பாற்றிடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீதிமான்கள் துதிக்கும் போது எப்படியா, ஆமென். துதிக்கும் போது எப்படியா, பட்டணமெல்லாம் களி கூறுமே, உன்னதமான கர்த்தரையே உயர்த்தி பாடிடுவோ. உன்னதமான கர்த்தரையே உயர்த்தி பாடிடுவோ. ஆமென். மகிழ்ந்து பாடி கொண்டாடுவோ, மகிழ்ந்து பாடி கொண்டாடுவோ. சொல்லுங்க, ஜோரா 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 கையை தட்டி பாடுங்க, இஸ்ரவேல் பரிசுத்தர பாடுங்க. அல்லேலூயா. சரி, நேரம் ஆச்சு. ஆமென். கர்த்தர் நல்லவர். கைகளை நீட்டுங்க. சோரா இல்லை, ஜோரா சொல்லுங்க. ஆமென். சோரா கை தட்டி பாடாது. அல்லேலூயா. ரைட். கர்த்தர் நல்லவர். நல்ல ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இருக்கிற எல்லா ஜெப குறிப்புகளுக்கும் நீர் பதில் தந்து சாட்சிகளை காண வைக்க போகிறதற்காக மக்கு நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். அற்புதங்களையும் சுகங்களையும் விடுதலைகளையும் கொடுங்கப்பா. தேவனுடைய ஆசீர்வாதங்களை கொடுங்கப்பா. நன்மைகளை தந்து நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் பிதாவே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல நன்மைகளையும் ஒரு நாளும் மறவாதே. ஆமென், ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.